திரு சமன். அனைத்து மக்களுக்கும், தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் கொஞ்சம் மைக்கை பக்கத்தில் வச்சுங்க. சிறுபான்மை மக்களுடைய குரல் சத்தமாக வெளியில் கேட்கணும். இந்த குரல் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் எங்களை போன்றவர்களை அழைக்கக்கூடிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015 ஆண்டை முழுவதுமாக முடித்துவிட்டு 2016 காலெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2015 நிலைகளை பார்த்த வரைக்கும் மிகவும் வருத்தத்துக்குரிய நிலைதான். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக நான் பார்க்கும்போது தேசிய அளவில் ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு நிகழ்வில் தான் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்தியா என்பது பல மதங்கள், கலாச்சாரங்கள், மொழிகள் கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய தாரக மந்திரம். இந்த நாட்டை ஒற்றை கலாச்சாரத்துக்குள்ளார கொண்டு வரணுன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அதற்கு எதிரிகளாக காட்டுவதற்காக ஒரு பொய்யான எதிரிகளாக இந்த முஸ்லீம்களை காட்டி செய்யக்கூடிய படுகொலைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதில் மிக முக்கியமாக சொன்னால் அந்த தாத்ரி படுகொலையை சொல்லலாம். 70 வயது முதியவர், அவர் வீட்டில் மாட்டிறைச்சி இருப்பதாக ஒரு பொய்யை சொல்லி, அது மாட்டிறைச்சி கூட அல்ல, மாட்டிறைச்சி இருப்பதாக ஒரு பொய்யை சொல்லி 1000 பேர் கொண்ட ஒரு கும்பல் உள்ளே நுழைந்து அவரை அடித்து அந்த இடத்திலேயே அவர் மரணமடைந்து, அவருடைய மகன் 10 நாளுக்கு பிறகு மருத்துவமனையில் மரணமடைந்த ஒரு நிகழ்வு நெஞ்சத்தை விட்டு நீங்க மறுக்கிறது. கூட பெரிய ஒரு கொடூரம். இதில் ஒரு பெரிய இது என்னன்னு சொன்னால், அவருடைய மூத்த மகன் சென்னையில் தாம்பரத்தில் விமானப்படையில், இந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய விமானப்படையில் ஒரு அதிகாரி. அவர் சொல்கிறார், நாட்டை பாதுகாக்க நான் இந்த துறையில் இருக்கிறேன், என் வீட்டை பாதுகாக்க யாரும் இல்லையா. அது எவ்வளோ பெரிய ஒரு கவலை. அது சாதாரண ஒரு முகமது அகலாக்கினுடைய ஒரு கவலை அல்ல, இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கவலையாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறோம். அதே போன்று இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு பார்க்குறோம். போன வாரத்தில் ஏர்வாடியில் ஒரு இளைஞனை போட்டு, காஜா முஹைதீன் சொல்லிட்டு ஒரு இளைஞனை ஏர்வாடியில் ஒரு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏர்வாடி கிராமத்துக்குள்ளார தொழிற்சங்கன்ற பெயரால் உள்ள நுழைஞ்ச ஆட்டோ தொழிற்சங்கத்தின் பெயரால் அங்கே பிரச்சனை உண்டாகி கடைசியில் ஒரு உயிர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபி. இப்போ இதெல்லாம் தொடரக்கூடாது. இது இதோடு இந்த வருடத்தோடு இது முடிந்து அடுத்த வருடம் எல்லாம் இந்த மழை வெள்ளத்தை பற்றி இங்கே பேசிய பல்வேறு சகோதரர்கள் இங்கே சொல்லி காமிச்சாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பணி செய்தார்கள், நல்லிணக்கம் பேணினார்கள். அதெல்லாம் அது எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தை தனிமைப்படுத்த வேண்டும்னு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குது பாருங்கள். அந்த சதித்திட்டம் இந்த மழை வெள்ளத்தால் முறியடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் என்ன சொல்கிறது, இது போன்ற பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய, ஆனால் மக்கள் பாதிக்கக்கூடாது, பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த முகநூல்கள், சமூக வலைத்தளங்களில் வந்த செய்திகள் யாரெல்லாம், அதாவது முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், அந்த இன்னொரு பாபர் மஸ்ஜிதை இடித்து விடாதீர்கள், நாங்கள் மழை வெள்ளம் வந்தால் போய் தங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவும், அது உங்களுக்கான மகிழ்ச்சியாக, மாட்டிறைச்சியை சாப்பிடுவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள், இது மதவாதம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, இது மனிதநேயம், இப்படின்னு சொல்கிறவங்களாம் முஸ்லீம்கள் அல்ல. ஒரு முனுசாமி, ஒரு ரங்கநாதன் இப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கை இந்தியாவில் துளிர்க்கிறது. என்னதான் ஒரு மதவெறி வேகம் இங்கே எடுத்து ஆடினாலும், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. ஆக இந்த நம்பிக்கை இன்னும் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல்கட்ட செய்தியாக சொல்ல வேண்டும். நம்பிக்கை தொடரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இயல்பா மஞ்சுதா இல்லை அது அமைக்கப்பட்டதான்னு தெரியல. நீங்களும் ராமசுப்ரமணியனும் அருகருகில் உட்கார்ந்துருக்கிறீர்கள். அது இஸ்லாமியர்களும் பாஜகவினரோ அல்லது இந்துக்களோ இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக அது அமைந்திருக்கிறது. உளவியல் ரீதியாகவும் அது அவ்வாறு தொடரணுங்கிற நம்பிக்கையோடு ராமசுப்ரமணியனுடைய கருத்துக்கள். முதல்ல என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல என்னென்ன சங்கடங்கள் நாம் சந்தித்தோம் என்றால், உலக அரங்கிலும் இந்தியாவிலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த நேபாளத்தில் ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஒரு நிலநடுக்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு நடந்து ஒரு 8 ரிக்டர் கிட்டத்தட்ட, அதில் ஏராளமான வீடுகள் எல்லாமே இழந்தது. ஆனால் அத்தகைய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நேபாள் பிரைம் மினிஸ்டருக்கு சொன்னது திரு மோடி அவர்கள். இப்படி ஏதோ நடந்து கொண்டிருக்காங்க, அதற்கு பிறகு தான் அவருக்கே தெரிய வந்தது. ஆகவே எந்த அளவிற்கு இவர்
வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவரே உடனே இங்கிருந்து நம்முடைய ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அவர்களெலாம் அனுப்பி மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்துட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப துரதிர்ஷ்டமான சம்பவம். அதே சமயத்தில் நாம் செய்த உதவி என்பது மிக 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 முக்கியமான விஷயமாக நான் கருதுகின்றேன். இது ஒன்று. இரண்டாவதாக, ஏமன் நாட்டில் சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் உள்ள தகராறில் நமது இந்தியர்கள் ஏராளமாக அங்கே மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அவர்களை இங்கே கொண்டு வந்தது அப்படிங்கிறது அது ரொம்ப துயரமான சம்பவம். அந்த நேரத்தில் 4640 இந்தியர்களை கொண்டு வந்தது இந்திய அரசாங்கம். அங்கேருந்து பாதுகாப்பாக அழைத்துன்னு வந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 960 பேரை நாம் காப்பாற்றி இருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரியது, மனதிற்கு இதம் அளிக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி. மூன்றாவதாக, 13 வருடமாக பாகிஸ்தானில் ஏதோ தவறி போய் அங்கே போய் உள்ளே போயிடுது ஒரு பொண்ணு, சின்ன குழந்தையா, பேச தெரியாது, கீதாங்கிற பொண்ணு. அந்த பெண்ணை ரொம்ப கடுமையாக உழைத்துட்டு இங்கே மீண்டும் கொண்டு வந்து அந்த அவங்களுடைய குடும்பம் எங்கே இருக்குன்னு கூட இன்னும் தெரியலை. அந்த நேரத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் செய்த காரியங்கள் என்பது மகத்தானவை. நான்காவதாக, தமிழ்நாட்டில் நடந்த துயரம். இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கும்போது உடனே பிரைம் மினிஸ்டர் இங்கே வருகின்றார், பிளேனில் வருகின்றார். அடுத்த செகண்டில் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் பார்க்கின்றார். அவர் பார்ப்பதற்கு முன்பாக எந்தெந்த இடத்துல வெள்ளம், என்னென்ன பிரச்சனை என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு சீஃப் மினிஸ்டரோட உடனே பேசி உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு 2000 கோடி ரூபாயை உடனே தருகின்றார். இன்னும் என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாம் செய்கின்றோம் அப்படின்னு. இந்த நேரத்தில் சகோதரி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் மிக பெரிய அளவிற்கு உதவி செய்தார்கள். உண்மைதான், அதில் யாரும் மறுக்கவே முடியாது. அதே சமயத்தில் சந்தடி இல்லாமல் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய மிக மூத்த தலைவர் சூரிய நாராயண ராவ் அப்படிங்கிறவர் இருக்கின்றார். அவருக்கு 93 வயதாகின்றது. அவர் களத்திலே இறங்கி எப்போது இந்த பிரச்சனை வந்ததோ முதலிலே உதவி செய்ய களத்திலே இறங்கி வேலை செய்தவர் திரு சூரிய நாராயண ராவ். அவரெல்லாம் யாரும் வெளிச்சம் போட்டல, அவர் வெளிச்சம் போடுவதற்கு விரும்புவதும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் விரும்புவது கிடையாது. இப்படி பல்வேறு வகைகளிலே உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடினமான நேரம் இது ஒன்று. ஐந்தாவதாக என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, உலகமே தத்தளித்து கொண்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக. அந்த பொருளாதார ரீதியில் நாம் இப்படி மிகப்பெரிய கஷ்டம் இருந்தாலும் 2015 மிக மிக மோசமான நிலையில் இருக்கும் என்று எல்லோருமே சொல்லிக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் நான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இதில் ஜனவரி மாதத்தில் ஒன்று பேசினது ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது இதை நான் சொல்லியிருக்கேன். நான் பேசினேன் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் கூட உலகத்திலே நம்முடைய கடுமையான உழைப்பின் காரணமாக இன்னைக்கு முதல் நிலைமையிலே பொருளாதார நிலைமையில இருக்கின்றோம். 7.5% ஜிடிபி வளர்ச்சி என்பது இருக்கின்றது. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு பெரிய அளவிற்கு நாம் சின்ன பிரேக் அப்புறம் நம்ம வாதத்திற்குள் பயணிக்கலாம். நீங்க பேசுகின்ற பொழுது நான் அடுத்த கட்டத்தில் வேகமாக வாதத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக அங்கிருந்து நான் கேள்வி ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் 11 ஆண்டுகள் ஏதோ சொன்னீங்க, மேபி 13 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் அடையாளம் இல்லாமல் இருந்த கீதாவை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னதையும், இந்தியாவில் இருப்பவர்களை பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று அவர்கள் சொன்னதும், அப்துல் சமது சொன்னதும் ரொம்ப முரணாக இருந்தது. பாகிஸ்தானில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு அழைத்து வந்த ஒரு சூழலும், இந்தியாவில் இருப்பவர்களை பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று ஏன் சொன்னதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வந்தது. வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. மோடிக்கு வாக்களிக்காதவர்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள் என்று கிரிராஜ் சிங் சொல்லியிருந்தார். ஒருவேளை மோடிக்கு வாக்களிக்கவில்லையா, ஏன் மோடி சொல்லாமல் கொள்ளாமல் பாகிஸ்தான் சென்றார் என்ற ஒரு கேள்வியை வாட்ஸ்அப்பில் பார்க்க நேரிட்டது. இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா, தனிச்சிறப்பு, அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. பாகிஸ்தானுக்கு சென்றது என்பது தனிச்சிறப்பு. நான் மோடியை இதுக்காக சொல்ல, வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் வைக்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றன அப்படிங்கிற கேள்வியோடு அதனுடைய பங்களிப்பு இன்னும் பிற அரசியல் சார்ந்த விவாதங்களுக்குள் சற்றே காரணமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். காத்திருங்கள்.